எல்லார் வீட்லேயும் பார்க்குற வேலை தான் பரபரப்பான டைம். அதை தான் கேப்சர் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இங்கிட்டு வெங்காயம் தேவையான காய்கறிகள் எல்லாம் கட் பண்ணிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் அங்கிட்டு வாழைப்பூ உரிச்சிட்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங் இப்படி தான் லெத்தாஜிக்காக போயிட்டு இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் காலையிலே செஞ்சு முடிச்சிருவேன். இன்னைக்கு லஞ்சுக்கு ப்ரொக்கோலி சூப்பும் வாழைக்காய் வறுவலும். வாழைக்காய் வறுவலுக்கு வாழைக்காவை கட் பண்ணிட்டு கூட அம்மிக்கெல்லாம் மாற்றி பூண்டை இந்த மாதிரி சிதைச்சு தேவையான இன்க்ரீடியன்ஸோட இந்த பூண்டையும் சேர்த்து வாழைக்காவையும் மேரினேட் பண்ணி ஒரு உரமாக வச்சாச்சு. கட் பண்ணுறது சமைக்கிறது அப்படி சைமல்டேனியஸாக பார்த்து தான் எனக்கு பழக்கம். இப்போ ஃப்ரேமை வந்து அடுப்புக்கு வச்சாச்சு. என் பையனோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மிளகு ஜீரகம் சாதம் தான் செஞ்சு கொடுக்கலான்ட்டு. மிளகு ஜீரகம் வந்து கொஞ்சமாக அரைச்சி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிப்பேன், ஒரு 4-5 டேஸ்க்கு வர்ற மாதிரி. சாதத்தோட இஞ்சி, மிளகு ஜீரக பொடி, கருவேப்பிலை, நெய், அப்புறம் உப்பு இதெல்லாம் கலந்து எங்களுக்கு சிறுதானியத்தோட பச்சை பட்டாணி, ப்ரொக்கோலி இதெல்லாம் சேர்த்து கிச்சடி, உப்புமா எப்படி வேணால் சொல்லி கடலைப்பருப்பு முன்னாடியே ஊற போட்டுட்டேன். வாழைப்பூ வடை செஞ்சேன். சுட சுட கொஞ்சமாக ஆளுக்கு 2 சாப்பிட்டுட்டு குட்டி குட்டி வடை தான் மிச்சத்தை பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எது கூடனாலும் வச்சு சாப்பிட்டுக்குருவோம். முன்னாடி எல்லாம் சிறுதானியத்தை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு கழுவி சமைச்சிருவேன். ஒரு டாக்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க, சிறுதானியத்தில் நிறைய சத்துக்கள் இருக்கு, அதே மாதிரி ஆன்டி நியூட்ரிஷன் ஃபேக்டர்ஸும் இருக்கு. ப்ராப்பராக நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பு அந்த நியூட்ரிஷன்லாம் அப்சர்வ் பண்ணும். இந்த ஆன்டி நியூட்ரிஷன் ஃபேக்டர் அந்த சத்துக்களை நம்ம உடம்புல அப்சர்வ் பண்ண விடாம தடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா 70% அந்த ஆன்டி நியூட்ரிஷன் ப்ராப்பர்ட்டி குறையும். 18 மணி நேரம் சோக் பண்ணியோ ஃபெர்மெண்ட் பண்ணியோ இல்லை ஸ்ப்ரவுட் பண்ணியோ சாப்பிட்டோம் அந்த ஆன்டி நியூட்ரிஷன் ஃபேக்டர் வந்து 100% குறையுன்ற மாதிரி கூட சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு சொல்லுங்க. என்னோட ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மார்னிங் ரொட்டீன் எப்படி இருந்துச்சுன்னு. என் பையனோட ஸ்நாக்ஸுக்கு ஸ்ட்ராபெரியும் கொஞ்சம் கொடுக்காப்புலையும் வச்சு முடிச்சு